ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவுல ஒரு கும்பல் 3 பெண்கள பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல கூட்டிட்டு போயி, சித்திரவதைப்படுத்தி கொடூரமா கொன்றுருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாம, அத Instagram லைவ்ல கூட போட்டுருக்காங்க. இந்த கதைய பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவில் உள்ள புனேஸ் ஆயிர்ஸ் அருகில் உள்ள புளோரென்சியா வரோலா பகுதியில இந்த கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2025ல தான் நடந்திருக்குது. இது நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பெண்கள சித்திரவதைப்படுத்தி கொன்னதுனால அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த பெண்களுடைய பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா? அந்த பெண்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட பேர் ஃப்ரெண்டா லோரெலி டெல் காஸ்டிலோ. இவங்களுடைய வயசு 20 வயசு ஆகுது. இவங்களுக்கு 1 வயசு கை குழந்தை கூட இருக்குது. 2வது பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரானா வெஸ்டி. அவங்களுடைய வயது 20 வயசு ஆகுது. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரா மொரோனா குட்டிரோஸ். இந்த பொண்ணோட வயது 15 வயசு ஆகுது. இந்த பெண்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் தொழில்கள் தான் இந்த பெண்களோட வேலையே. சரியா? இது மூலமா சம்பாதிச்சு அவங்க குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கும்பல் இந்த பெண்கள சித்திரவதைப்படுத்தி கொன்னுச்சுல, அந்த கும்பலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருவியன் நார்கோ கேங். இல்லன்னா அந்த கேங்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லா 1 11 40 நார்கோ குழு அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பலுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த கும்பலோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து கடத்துதல், முக்கியமா அந்த போதை பொருட்கள் கடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி தொழில்ல தான் இந்த கும்பல் ஈடுபடும். இதுதான் அவங்களுடைய ஃபுல் தொழில். பார்ட்டியின் பேர்ல எதனால இந்த பெண்கள கொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கும்பல் முதல் இந்த 3 பெண்களுக்கு தகவல் குடுத்துருக்காங்க. சரியா? இந்த கும்பல் ஒருத்தங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்டி. நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 பெண்களும் வீட்ல சொல்லிக்கிட்டு, சரி நாங்களும் அந்த பார்ட்டி முடிச்சுட்டு வாரோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல அ ஒரு வேன் வந்திருக்கு. வெள்ள கலர்ல வேனு. அந்த வேன்ல இந்த பெண்களும் ஏறியிருக்காங்க. ஏறிக்கிட்டு ஒரு வீட்ல கொண்டு அந்த பெண்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த என்ன வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளோரென்சியா வரோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு. அங்க ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்ல அந்த பெண்கள் 3 பெண்களையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 12, 13 மேற்பட்டவங்க அங்க இருக்கிறாங்க. சரியா? அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பெண்களும் உள்ள கூட்டிட்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிக்கிட்டு இந்த பெண்கள சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சித்திரவதை பண்ணத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால ஒரு பேஜ உருவாக்கி, அத வீடியோவா கவர் பண்ணி ஒரு 45 பேர்கிட்ட அனுப்புறாங்க அந்த லைவ. சரியா? அந்த 45 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பகிர்றாங்க. இப்படி இந்த லைவ் பகிரப்பட்டிருக்கு. சரியா? இந்த பெண்கள எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி கொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாராவுக்கு இடது கை இருக்குல்ல, இடது கைய விரல்கள வெட்டியிருக்காங்க. 5 விரல்களையும் வெட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு காது பகுதிய வெட்டியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் கழுத்துல வெட்டி கொன்றுக்காங்க. அப்புறம் பிரெண்டாவுக்கு தலையில கடுமையா அடிச்சிருக்காங்க. சரியா? உடல்ல அங்க இங்கேயுமா கத்தி எடுத்து கீச்சிருக்காங்க. அவங்களையும் கொன்னுட்டாங்க. அடுத்தது மொரனாவுக்கு முகத்துல பலார் பலார்ன்னு அடிச்சிருக்காங்க. அப்புறம் கழுத்த உடைச்சிருக்காங்க. அது அவங்களையும் கொன்னுட்டாங்க. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரப்பூர்வமாக இன்ஸ்டா லைவ்ல போயிட்டு இருக்குது. இது எல்லாருமே பார்த்துருக்காங்க. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல லைவ் ஓடிட்டு இருக்குது. சரியா? அப்போ அந்த லைவ் ஓடும்போது, அந்த கேங்கோட தலைவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய போதைப் பொருள திருடுறவனுக்கும் இந்த மாதிரி சம்பவம் தான் ஏற்படும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன நடந்துச்சு? எதனால அந்த கேங் தலைவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேங்கோட தலைவர் அவங்களுடைய குழு ஃபுல்லா அந்த போதைப் பொருள் கடத்துறது, மருந்து பொருட்கள் கடத்துறது இதுதான் இவங்களுடைய தொழிலாவே இருந்துச்சு. பட் அவங்களுடைய போதைப் பொருள யாரோ ஒருத்தங்க திருடியிருக்காங்க. சரியா? அத யாருன்னே தெரியல. மர்ம நபர்கள் தான். சரி, இருந்தாலும் அவங்கள பழி வாங்கணும்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சம்பவத்த காட்டியிருக்கிறாங்க. சரியா?
இப்படியாவது பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா மாட்டுவாங்க. அவங்களுக்கும் இதுதான் அ நேரிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இஷ்யூ ஆகுது. 3 பெண்கள வந்து கொன்னது ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சரி. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள கூட்டிட்டு போய் எந்த வீட்ல போய் சித்திரவதைப்படுத்துனாங்களோ, அதே வீட்ல பின்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தோட்டத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இவங்களுடைய உடல் வந்து எப்ப கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20 நடந்துச்சு இந்த சம்பவம். செப்டம்பர் 25 இவங்களுடைய உடல வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிக்கிட்டு, இவங்கள எப்படி கொல்லப்பட்டிருக்குது, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்டு வெளிய ஓப்பனா இப்படி இப்படிலாம் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையும் அவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி இந்த பெண்கள கொடூரமா கொன்றுருக்காங்கல்ல, இதுக்கு யாரெல்லாம் போராட்டம் தெரிவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறம் வந்து அதிகாரா கேசி நேஸ்வெட் கண்காணிப்பு அறிக்கை வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 மணி நேரத்துல ஒரு பெண்ணாவது இறக்குறாங்க. இதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கண்டனமும், போராட்டத்திலயுமே ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம, நீ உனா மெனோஸ் அவங்களுடைய இயக்கம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு நியாயம் வேணும். இப்படி கொடூரமா கொன்னவங்கள வந்து நீங்க வந்து கண்டிப்பா தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இந்த நீ உனா மெனோஸ் இயக்கம்னா என்ன? அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கம் 2015ல வந்து இந்த இயக்கத்த தொடங்குனாங்க. இந்த இயக்கத்த பொறுத்தவரைக்கும் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். எந்த பெண்களும் ஒருபோதும் சாவக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள பார்க்கறதுக்காகவும், அந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பெண்களும் இறந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்கள கொடூரமா வந்து கொன்னதுக்கு, இவங்களுக்கு தக்க தண்டனை வந்து குடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க காவல்துறைக்கு வந்து அதிகமா வந்து ஃபோர்ஸ் குடுக்குறாங்க. நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எங்களுக்கு இப்ப வேணும் தண்டனை குடுக்கணும், தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஃபோர்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாட்டு, இப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்து இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் மொத்தம் 12 பேர கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ணவங்களுடைய கொலையாளியோட பெயர் மொத்தம் 6 வெளியாயிருக்குது. அந்த 6 பேரோட பெயர் நம்ம பார்த்தோம்னா, மெஹோல் ஆங்ஜெட்ஸ் விலானுவா சில்வா. இவங்களுடைய வயசு 12 சரியா? இயாரா டானியலெல்லா இபாரா. இவங்களுடைய வயசு 19. ஆண்ட்ரோஸ் மகாலிமிலியானோ பரா. இவங்களுடைய வயசு 18. மகாலி செலஸ்ட் கோன்ஷாலெஸ் கொரோனா. இவங்களுடைய வயசு 28. ஆரியோஸ் கிமோனெஸ் இவங்களுடைய வயசு 29. லாசாரோ விக்டர் சோடாகுரோ இவங்க 6 பேர்த்தோட பேர் மட்டும் தான் வெளியாயிருக்குது. இன்னும் 6 பேர்த்தோட பேர் வந்து இன்னும் வெளியாகல. சரி, தலைவர கண்டுபிடிச்சுட்டாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தலைவர கண்டுபிடிக்கல. அந்த கேங்கோட தலைவர் வந்து தலைமறைவா இருக்கிறாங்க. அந்த கேங்கோட தலைவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனி ஜான்சன் வால்வெட்ரி விக்டோரியானோ அப்படிங்கிற மாரி தான் அவங்க பேர வந்து சொல்றாங்க. பட் இவங்கள வந்து கூடிய சீக்கிரமா கைது பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இவங்கள்ட்ட இந்த கொலையாளிகள்ட்ட விசாரணை பண்ணும்போது, அதாவது என்ன காரணத்தினால இந்த பெண்கள கொன்னீங்க? அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. பட் இந்த கொலையாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்த கொக்கைன வந்து காணோம், திருடிட்டாங்க. அதுக்காக நாங்க இந்த மாதிரி பண்ணோம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு இப்ப இந்த பெண்களும் உட்பட்டு தான் இருந்தாங்களா? இந்த கொக்கைன் திருடினது இந்த பெண்களும் உண்டா? அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்களுடைய வீட்லயும், அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டயுமே கேட்குறாங்க. கொக்கைன் சம்மந்தமா உங்களுடைய வீட்ட சார்ந்த பிள்ளைங்க இந்த இறந்தாங்கல்ல, அவங்க ஈடுபட்டுருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி ஈடுபட்டது கிடையாது. அவங்களுடைய வேலையும் அது கிடையாது. அவங்களுடைய தொழில் மட்டும் இந்த மாதிரி பாலியல் சம்மந்தமா தொழில் மட்டும் தான். அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த 12 கொலையாளிகிட்ட வந்து விசாரணை தீவிரமா நடந்துட்டு இருக்குது. பட் அவங்களுடைய பிளேஸ்ல இருக்க எல்லாருமே வந்து, இந்த பெண்கள கொன்னதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா தண்டனை குடுக்கணும். பயங்கரமான தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் மேல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காவல்துறைகள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க?
என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.